ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு நீட் 2026ஓட பேப்பர் ப்ரெடிக்ஷன். நீட் 2026 எப்படி ஈஸியாக இருக்க போதா, மாட்ரேட்டாக இருக்க போதா, டிஃபிகல்ட்டாக இருக்க போதா, ஏதாவது சேஞ்ச் இருக்குமா டிஃபிகல்ட்டி லெவலில், என்டிஏ நமக்கு ரிவர்ஸ் கியர் போடுவாங்களா, அதை விட முக்கியமான விஷயம் ஏன் இந்த தடவை ஃப்ரெஷருக்கு நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெடிக்ஷன், செகண்டு ஏதாவது சேஞ்ச் இருக்க போகுதா, இல்லை ஃப்ரெஷர்ஸுக்கு ஏன் ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை பார்க்கணும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்திங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷனில் நீட் 2023 ஆல் இண்டியா கோட்டாவில் 21 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 1.45 lakhs ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் 2024 அக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆச்சு. யாருமே நினைக்கல 2024 24 lakhs எழுதுவோம். எல்லாருமே 22 இல்லைனா 22.5 23 தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 24 யாருமே எதிர்பார்க்கல. ஒரு இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் 1.5 இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்து 1 lakh டிக்ரீஸ் ஆச்சு. ஏன் டிக்ரீஸ் ஆச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பேப்பர் லீக் ஆனது, இந்த எக்ஸாமில் ஒரு நேர்மைத்தன்மையே இல்லை, ரொம்ப ஹை கட் ஆஃப் போயிடுச்சு, நமக்கு இந்த எக்ஸாம் செட் ஆகாது, நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுத விட்டுட்டாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணலை. அப்போது ஆல் இண்டியாவில் 1 lakhம் தமிழ்நாட்டில் ஒரு 10,000 சீட்டும் என்னது டிக்ரீஸ் ஆச்சு. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண நிப்பாட்டினாங்க. இப்போ 2026 என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது எக்ஸாக்டாக நடக்குமான்னு கேட்டால் தெரில. ஆனால் கண்டிப்பாக இது நடக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் சப்போஸ் ஒன்று இந்த லெவலில் இருக்கலாம், இன்னும் இந்த லெவலோட கொஞ்சம் குறையலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் 2025ஓட டிஃபிகல்ட்டி லெவல் 2025ஓட டிஃபிகல்ட்டி லெவலை பார்த்து நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுறதே நிப்பாட்டிட்டாங்க. நான் 1 டைம் 2 டைம் இல்லை 4 டைம் ரிப்பீட் பண்ணவங்களே அடுத்த டைம் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு டிக்ரீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இருக்கும்னா ஒரு 21 lakhக்கு போகும். இது 1.3 lakhக்கு போகும். இது நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா ரொம்ப கட் ஆஃப்லாம் கஷ்டமாக தாண்டி கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணுற நிப்பாட்டினாங்க. அடுத்து இயர்லி வைஸ் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்திங்க அப்படின்னா 2023 பேப்பர் மொத்தமாகவே மாட்ரேட்டாக இருந்துச்சு. பயாலஜியை பார்த்திங்கன்னா ஈஸி, பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே ஈஸி. கெமிஸ்ட்ரி ஒரு மாட்ரேட்லேருந்து ஒரு டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ஒரு ஈஸியிலேருந்து மாட்ரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபிசிக்ஸ்லேயும் ஒரு 100 மார்க் ஈஸி எடுக்கிற மாதிரி தான் 2023 இருந்துச்சு. அதனால தான் ஒரு 2023 பேப்பர் ஒரு மாட்ரேட்டான ஒரு பேப்பர். 2024 பேப்பர் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, அது ஈஸி. 2025 டிஃபிகல்ட். ஃபிசிக்ஸ் ரொம்ப 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 ஹை, ஜேஇ மெயின், அட்வான்ஸோடு கொண்டு போயிட்டாங்க. கெமிஸ்ட்ரி பயாலஜி லென்த்தி. ஆனால் இதில் ரொம்ப ஹியூஜ் ப்ளே பண்ணது ஃபிசிக்ஸ் தான். ரொம்ப கஷ்டம். ஒரு 30-40 கொஸ்டின் 30 கொஸ்டின் நம்ம தொட்டுட்டாலே ஒரு டாப்பர் ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ பயாலஜி எப்படி இருந்துச்சு, பயாலஜினா ஃபுல்லாக லென்த்தியாக இருந்துச்சு. எதுவுமே எதோ படித்தாலும் ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் அசஸ் அண்ட் ரீசனாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியும் அப்படி தான் ஈக்குவேஷனை போட்டு குழப்பி வச்சுருந்தாங்க. அப்போ 2026 என்டிஏ ரிவர்ஸ் கியர் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே லெவல் தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்புறம் எப்படி ஃப்ரெஷருக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க. இது டிஃபிகல்ட்டியான லெவலாக தான் இருக்க போகுது. இது 2026 டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நீங்களும் நினைங்க. ஏன்னா டிஃபிகல்ட்டான பேப்பர் மட்டும்தான் ஒரு சாலிடான பர்சனை, திறமையானவங்கள கொண்டு போகும். அடுத்து இப்போது ஃப்ரெஷருக்கு ஏன் அதிக சான்ஸுன்றதை நம்ம பார்த்துடலாம். சாரி, நான் வேறு பெண் எழுதிடுறேன். ஃப்ரெஷருக்கு ஏன் அதிக சான்ஸுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே 21 lakh எழுதுகிறாங்க, இங்கே 1.3 lakh நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம்ல. இப்போது இதை இந்த கடைசி 3 வருஷத்தையும் நம்ம இப்போ சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் 2023 2024 1.4 lakhs எழுதுகிறாங்க அப்படின்னா 40% கடைசி இந்த 1.4 lakhல 40,000 பேர் தான் ரிப்பீட்டர் எழுதுவாங்க. மிச்சம் 1 lakh பேர் என்னது ஃப்ரெஷராக தான் இருப்பாங்க. இவங்க தான் ரிப்பீட்டராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிறைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் 70% ஆஃப் த சீட் எம்பிபிஎஸ் சீட் கவர்மெண்ட் காலேஜில் 70% எம்பிபிஎஸ் சீட்டை பிடிக்கிறது இந்த ரிப்பீட்டர் தான்.
இந்த சினாரியா தான் ஆல் இண்டியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் இந்த சினாரியா தான். அப்போது 40,000 பேர் வந்து ரிப்பீட் இருக்கு 70% சீட்டை பிடிச்சாங்க. அப்போ இது 2024. அப்போ 2025 வந்து என்னாச்சு? அதாவது 2024 1.5 lakhs போட்டி போட்டு 70% சீட்டை எம்பிபிஎஸ் சீட்டை பிடிச்சாங்க. அடுத்து 2025 1.4 lakhs போட்டி போட்டு அதே 70% சீட்டை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு 2026 1.3 lakh ரெஜிஸ்டர் வந்துச்சு அப்படின்னா அவங்க தான் 70% பிடிப்பாங்க. ஏன்னா என்ன தான் ஃப்ரெஷர் வந்து அதிகமாக எழுதினாலும் சீட்டு பிடிக்கிற எண்ணிக்கை ரிப்பீட்டருக்கு தான் தொடர்ந்து அதிகமாகிட்டே வருது. ஆனால் இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 2026 இந்த 1.3 lakhல போய் 70% சீட்டை பிடிக்கிறாங்க. இப்படி தான் நடக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து ட்ராப் ஆகுறாங்க. அதாவது நான் கேட்டதில் ஒரு பையன்லாம் 3 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து 4வது டைம் ரிப்பீட் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கேட்ட 1-2 பேர்கிட்ட கேட்கல, நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரித்ததில் நிறைய பேர் ரிப்பீட் பண்ணலை. ஏன் அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகம், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற இதில் வந்து ரொம்ப இதை வேதனைப்பட்டு அவங்க வந்து ரிப்பீட் பண்ணல. அது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் விஷயம், அதை நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் ஃப்ரெஷருக்கு ஏன் நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 2021 இருந்து 2024 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 மார்க்கு 200 மார்க்கில் நீட்டில் வந்து பாஸ்ட் இயரில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்து இப்போ அவங்க எழுத போகிற நீட்டில் கட் ஆஃப் வந்து ஒரு 600 மார்க் இருக்குது அப்படின்னா, இவங்க போன நீட்டில் இவங்க 100லேருந்து 200 மார்க்கில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, போன நீட்லேயே ஒரு 580 550 எடுத்தவங்க இருப்பாங்க. ஒரு 350லேருந்து 400 மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களோடையும் காம்பீட் பண்ணணும் இந்த ரேஸுக்கு இங்கே போகிறதுக்கு. அப்போ வந்து இவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சீட்டு வாங்குகிற எண்ணிக்கை. ஆனால் இந்த 2025 நடந்த விஷயத்தினால நிறைய பேர் இங்கே கிட்ட இருக்கிறவங்க போட்டி போகிறத நிப்பாட்டுறாங்க. ஏன்னா ஏஜ் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் வந்து ஒரு ஃபினான்சியலாக கீழே இருக்கிறவங்க வேலைக்கு போய் ஆகணுன்ற நிலமை. அதனால் இங்கே இருக்கிறவங்களும் வெளியே வர பார்க்குறாங்க, இங்கே இருக்கிறவங்களும் வெளியே வர பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்காங்க. நான் வந்து யாருமே குறை சொல்லலை. கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்றுமே இல்லைனா கூட யாருமே நம்மளா கூட நம்மளா கண்டிப்பாக நம்ம சீட் எடுத்துடலாம். அதனால தான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் பேக் வாங்குறப்போ நீங்கள் அதாவது யாரெல்லாம் இப்போ கூட 200 மார்க்கு கீழே எடுக்கிறீங்களோ நீங்கள்லாம் உண்மையாலுமே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சீட் எடுத்துடலாம். உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ எதுவும் போடணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு புது வீடியோ உங்களுக்காக மட்டுமே மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ அதனால் நான் 100-200 மார்க்கு கீழே தான் இருக்கேன்னு கவலைப்பட வேணாம். 400 மார்க்குக்கு மேலே 2025 எடுத்தவங்களே ரிப்பீட் பண்ணாமல் அவங்க வேறு கோர்ஸோ இல்லை வேறு ஏதோ அவங்க பர்சனல் தகுந்த மாதிரி போகிறாங்க. அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா நீங்கள் போட்டி போடுறது வந்து இப்போ நீங்கள் 100லேருந்து 200 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் போட்டி போடுறது 350 மார்க்கு 300 மார்க்கு ஸ்கோர் பண்ணவங்களுக்கு கூட தான் போட்டி போடுறீங்க. அதுக்காக 400 மார்க் எடுத்தவங்க நான் ரிப்பீட்டே பண்ணலைன்னு நான் சொல்ல வரல. 400 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த போன எக்ஸாம்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அந்த எண்ணிக்கை கம்மி. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நான் 200 மார்க் தான் எடுக்க போகிறேன், எனக்கு சீட்லாம் கிடைக்காதான் நினைக்காதீங்க. உங்களோட காம்படிட்டர் உங்களோட கொஞ்சம் தான் முன்னாடி இருக்காங்களே தவிர ரொம்ப முன்னாடிலாம் இல்லை. தயவுசெய்து நல்லா படித்து மார்க் வாங்கிடுங்க. அடுத்து வந்து வேறு என்ன வீடியோ வேணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.